வெல்கம் டு லதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கு வடை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதான் மரவள்ளிக்கிழங்கு. இதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள், நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வாங்க நம்ம இதை வந்து வடைக்கு வந்து பெசரி வைக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து வெங்காயத்தை நம்ம வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம். வெங்காயம் கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டிருக்கோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மிளகாய் சோம்பு சீரகத்தை வந்து நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு குறவரப்பாக அரைச்சி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதோட இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்கு பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து இதோட ஒரு கரண்டி பச்சரிசி மாவு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதோட வந்து தேவைக்கேற்ப உப்பு வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கடாயில் தேவைக்கேற்ப எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், இது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிசைஞ்சிருக்க மாவு ஒரு வடையாக சுட்டு இருக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஒரு இதை வந்து பாருங்கள் மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி இந்த மாதிரி கையில் வச்சு தட்டணும். இந்த மாதிரி எண்ணெய் சட்டி பாருங்கள், நம்ம ஒரு வடையை இந்த தட்டி எண்ணெய் சட்டியில் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து திருப்பி போடணும். இப்போ திருப்பி போட்டிருக்கோம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு நம்மளோட வடை. ஒன்றுனா எடுத்துடலாம். ஒரே ஒரு வடையாக வெட்டி போட வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு. சூடான மரவள்ளிக்கிழங்கு வடை. வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சுட சுட இருக்குது. நல்லா வெளில நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. எப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், செம்ம டேஸ்ட்டுங்க. வெளில நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த வெங்காயம்லாம் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குது. உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.